வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சீஸ் கோதுமையில் செய்யலாம். அது எப்படி செய்கிறது நம்ம பார்த்துக்கலாம். கோதுமை 2 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். 2 கப்பு 125 கிராம் 125 கிராம் 2 கப்பு தயிர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குறதுனால நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் சேர்க்குற மாதிரி இல்லை, அந்த சோடா கிடலாம் சேர்க்குற மாதிரி இல்லை. ஸோ நம்ம நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம கோதுமை மாவில். இப்போ நல்லா தயிர் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்ட் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ அது நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஊறினதும் இப்போ நம்ம எடுத்து போட்டுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ரொட்டி மாதிரி கையில் தட்டி எடுக்கலாம். ரொட்டி மாதிரி நல்லா நம்ம இப்போ ரொட்டி மாதிரி தட்டி அதில் சீஸை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இரும்பு தவா இருந்தால் அதில் அடியில் எண்ணெய் தடவி அதில் அப்படியே தவாவில் ஒட்ட வச்சு நம்ம செய்துக்கலாம். இப்போ இதில் நல்லா கார்னிஷ்க்கு கருப்பேரில் தூவிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு கிரில் கம்பி இருந்தால் அது மேலே கேஸ் மேலே வச்சுட்டு நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது நான் குழந்தைங்களது சீஸை வச்சுருக்கிறேன், பர்கர் சீஸு. நீங்கள் இருந்தால் மோட்சேலா சீஸ் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டு, ஆனாலும் டேஸ்ட்டு நல்லா கொடுத்துச்சு. இதை கோதுமை மாவில் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இதை சீஸ் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ஈஸியாக செய்யலாம். இப்போ நம்ம 2 சைடும் சுட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். என்ன ஒன்று, கேஸ் மட்டும்தான் கொஞ்சம் அழுக்காகும். இப்போ நம்ம ஒரு ப்ளெயின் நான் ரெடி பண்ணிடலாம். ப்ளெயின் நானும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சுவையான சீஸ் ப்ளெயின் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு